ஹாய், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் பேக் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. எதுக்குமே என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஒரு வீடியோவில் எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லிடலாமேன்னு யோசித்தேன். நிறைய பேர் கேட்குற என்கிட்ட இப்போ அப்கமிங் நியூ நர்சஸ்க்குமே சரி, ஆல்ரெடி இருக்கிற நர்சஸ்க்குமே சரி, துபாய்க்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் போட்டிருக்கேன். நிறையா வீடியோஸ் போட்டிருந்தேன். எப்போனா ஒரு 3-4 இயர்ஸ் பேக். அப்போ இருந்த சுச்சுவேஷன் வேறு, இப்போ இருக்க சுச்சுவேஷன் வேறு. அப்போ இந்தியாவிலேருந்தே நர்சஸ் எல்லாம் ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ நிறையா விசிட்டிங் விசாலே இங்கேயே ஜாப்லாம் தேடுறாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வேறு. ஸோ ஃபஸ்ட் கொஷின் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நாங்கள் லைசன்ஸ் இல்லாமல் இங்கே ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ துபாயை பொறுத்தளவுக்கு இங்கே டிஹெச்ஏ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. இங்கே நீங்கள் உங்களுக்கு டிஹெச்ஏ லைசன்ஸ் வேணும், துபாய் ஹெல்த் அத்தாரிட்டி. அந்த லைசன்ஸ் வேணும். அதுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டிலாம் வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட லோக்கல் கண்ட்ரி, அதாவது நம்ம இந்தியாவிலே 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதாவது நீங்கள் பிரேக் இருந்தாலும் இது வருமானு எனக்கு தெரியல. ஆனால் கரண்ட்டாக லாஸ்ட்டாக பாஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃப்ரெஷர்ஸ்க்குமே நான் இதை தான் சொல்ல வரேன். நியூ நர்சஸ் நீங்கள் உங்களோட கண்ட்ரியில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மினிமம். அப்போ தான் நீங்கள் எக்ஸாமே என்ட்ரு ஆகலாம். ஸோ இது ஒரு ஃபஸ்ட் கொஷின். அண்ட் தென் செகண்ட் கொஷின் கேட்டிருந்தாங்க, அங்கேருந்து இந்தியாவிலேருந்து அவங்க ஜாப் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக் எப்படி சொல்கிறதுனா, ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் விசிட் வீசாவில் நிறைய பேர் இங்கே ஜாபுக்கு தேடிட்டுருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு இன்டர்வியூவராக நம்ம அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சோன்னா, லோக்கலில் யார் அவைலபிளாக இருக்காங்க, அவங்க குயிக்காக ரெக்ரூட் பண்ணலான்னு தான் யோசிப்பாங்களே தவிர, இன்னொருத்தவங்களை இந்தியாவிலேருந்து இங்கே கூட்டிகிட்டு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அது பாசிபிலிட்டி கம்மி. மற்ற கண்ட்ரியில் பாசிபிலிட்டிஸ் அதிகம். பட் இங்கே யூஏஇயில் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கே நிறைய பேர் விசிட் விசாலே ஜாபுக்கு நிறைய தேடிட்டுருக்காங்க. அதனால் இங்கே இது இன்னொன்று பேஷன்ஸ் ரொம்ப அவசியம். பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அதனால் டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் பொறுமையாக காத்திருந்து தான் ஜாப் கிடைக்கும். இப்போ மார்க்கெட்டில் ஜாப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ எதுவுமே நீங்கள் யோசித்து டிசைட் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த சுச்சுவேஷன், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நிறைய இருக்கிறதுனால பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஜாபுங்கிறதே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ பாஸ் பண்ணுங்கள் உங்களோட டிசிஷன் எதுவாக இருந்தாலும். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் கொஷின்ஸ் ஏஜென்சி. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏஜென்சி சொல்லுங்கள், ஏஜென்சி சொல்லுங்கள், ஏஜென்சி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் இங்கே ஒரு ஏஜென்சி மூலமாக ஜாபோடு இங்கே வந்தேன். நான் கோவிட் டைமில் வந்தேன் 2021. ஒரு ஏஜென்ட் மூலமாக அங்கேருந்தே நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்தேன். ஏன்னா அப்போ இருந்த டிமாண்ட் வேறு, இப்போ இருக்கிற டிமாண்டு வேறு. ஸோ நான் அந்த ஏஜெண்ட்டை ரெஃபர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் என்னால் முடியாது. எனக்கு அந்த ஏஜெண்ட்டில் அசிஸ்ட் பண்ண அந்த பர்சன் இப்போ அந்த ஏஜெண்ட்டில் இல்லை. ஸோ இப்போ அவங்க எவ்வளோ ட்ரஸ்ட்வர்த்தியாக இருப்பாங்க அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. ப்ளஸ் என்னால் யாருமே போய் ஸ்கேமிங்கில் மாட்டிக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். எந்த ஒரு ஏஜென்ட்டுமே நான் ட்ரஸ்ட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். கிரவுண்ட் லெவல் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னெசரியாக மணி பே பண்ணாதீங்க. இது ஒரு விஷயம். அடுத்த கொஷின்ஸ் டிஹெச்ஏ லைசன்ஸ். டிஹெச்ஏ லைசன்ஸ் இப்போ நிறைய பேர் அவங்களே டேரெக்டாக துபாய் ஷெங்கன் போர்ட்டல் அதோட அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக வேறு ஒரு வீடியோவில் போடுறேன் ஃபர்தராக. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கண்டினியூஸாக போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. ஸோ அதனால் அந்த துபாய் ஹெல்த் அத்தாரிட்டியோட போர்ட்டல் வெப்சைட்லேயே நீங்கள் டேரெக்டாக டிஹெச்ஏ லைசன்ஸ் ப்ராசஸிங்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இந்தியாவிலே நம்ம பிளேஸ்லேயே சென்னையில் சென்டர் இருக்கும். அங்கே நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு லைசன்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது அடுத்த கொஷின். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் இதுதான் அதிகமாக இருந்துச்சு, ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ்.
அவ்வளோதான். ப்ளஸ் இங்கே நர்சிங் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈவன் தோ நீங்கள் வந்துட்டு அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்டாக வந்து இங்கே வந்தாலுமே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லோக்கலில் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட சேலரி பேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சேலரி இங்கே வந்து திராம்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோன்னா பேசிக் சேலரியே வந்து 4,000 அபவ் தான் இருக்கும். 4,000 அபவ். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நீங்கள் என்ன ஸ்பெஷலைசேஷனில் இருக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சேலரி டிமாண்ட் வந்து அதிகமாகும். அண்ட் அனதர் கமெண்ட்டில் பார்த்தோம் அக்கோமடேஷன் கொடுப்பாங்களா, ஃபேமிலி அக்கோமடேஷன்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. துபாயை பொறுத்தளவுக்கு மெஜாரிட்டி ஆஃப் யூஏஇலாம் சொல்லலாம், துபாய்னு இல்லை, அது யூஏஇலேயே வந்து ஒரு 80% ஆஃப் கம்பெனிஸ் வந்து அக்கோமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஒரு 20% மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ், அதை பொறுத்து தான். ப்ளஸ் ஃபேமிலிக்கு அக்கோமடேஷன் ரொம்ப ரேர் தான், ரொம்ப ரேர். ஃபேமிலி வீசா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு சில நீங்கள் எந்த மாதிரி கம்பெனிஸில் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்ற பொறுத்து தான். சில கம்பெனிஸ்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி வீசா சப்போர்ட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸ் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஓனாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எம்ப்ளாயி வீசா 100% எல்லா கம்பெனிஸுமே கொடுத்துருவாங்க, உங்களுக்கான எம்ப்ளாயி வீசா. அக்கோமடேஷன் வந்து டவுட்டு தான், நான் வந்து அதுக்கு கேரண்டியாக கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 80% தான் கொடுக்கவே மாட்டாங்க. 20% ஒரு சில கம்பெனிஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ ஹோப் மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் நான் வந்துட்டு கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பை பாய், டேக் கேர்.